ओम नारायणः परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். ந கர்மணா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. கர்மயோகம் என்ற இந்த அத்தியாயத்தில் ஞானத்தை விட கர்மம் முக்திக்கு நேரடியான சாதனம் இல்லை என்றார். ஞானம் நேரடியான சாதனம், அதனால கர்மத்தை விட ஞானம் மேலானது என்றார். ஆகவே முக்தியை விரும்புகின்ற எனக்கு மேலான ஞானத்தை விட கர்மத்தையே நீ செய்ய வேண்டும் என்று தாங்கள் தூண்டுவது எதனால்? கௌரவமான கர்மத்தில் என்னை ஏன் தூண்டுகிறீர் என்று அர்ஜுனன் கேட்டார். அதற்கான விடையை பகவான் கூறி வருகின்றார். 2 விதமான மனிதர்களுக்காக 2 விதமான வாழ்க்கை முறை என்னால் ஆதியில் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. சாங்கியர்களுக்கு ஞானமும் யோகிகளுக்கு யோகமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது 2 விதமான அதிகாரிகள், 2 விதமான சாதனை என்றார். இந்த 2 சாதனைகளும் தனியே அதற்கான பலனான மோட்சத்தை தரத்தக்கவை என்று ஆகின்றது. பலன் ஒன்றுதான் மோட்சம். அதற்கு 2 மனிதர்களுக்கு 2 விதமான சாதனம் என்றதுனால இங்க 2 விதமான 2 சாதனைகளும் தனித்தனியாகவே சுதந்திரமாக செயல்படக்கூடியவை என்ற கருத்தானது வருகின்றது. அப்படி இல்லை என்று தெளிவுபடுத்துவதற்காக பகவான் 4வது ஸ்லோகத்தில் சொன்னார், மனிதர்கள் கர்மத்தை செய்யாமலே, கர்மம் இல்லாமலே ஞானத்தை அடைகிறது என்பது இல்லை. கர்மம் இல்லாமல், கர்மத்தினால கிடைக்கக்கூடிய பலன் இல்லாமல் ஒருவன் நேரடியாக ஞானத்தின் வாயிலாக மோட்சம் என்பதற்கு செல்ல முடியாது. அதனால் அந்த ஞானம் என்பது சாத்தியம் இல்லை. அதுலேருந்து என்ன தெரியுது? கர்மா கண்டிப்பாக தேவை ஞானம் அடைவதற்கு. மேலும் சொன்னார், கர்மத்தை துறப்பதினாலேயே ஒருவன் மோட்சத்தை அடைதல் என்பதும் இல்லை. வெறுமனே கர்மத்தை சந்நியாசம் செய்து விடுவதனாலேயே, ஞானம் இல்லாமல் கேவல கர்மத்தை செய்கிறார், வெறும் சந்நியாசம் மட்டுமே, கர்ம தியாகம் மட்டுமே மோட்சத்தை தந்து விடாது. எனில் ஞானம் சேர்ந்துதான், ஞானம்தான் மோட்சத்தை தரும். அதனால் கர்மத்தை செய்தல், கர்மத்தை விடுதல், இது மட்டுமே மோட்ச சாதனம் இல்லை. அதே போல ஞானம் மட்டுமே மோட்ச சாதனம் என்பதும் இல்லை. இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு ஆச்சாரியருடைய பாஷ்யம் பார்த்தோம். கர்மமானது கர்ம யோகமாக செய்யப்படுகின்ற பொழுது மோட்ச சாதனம் ஆகின்றது. ஆனால் பரம்பரா சாதனமாக இருக்கின்றது. அது சித்த சுத்தியை தெரிகின்றது. சித்த சுத்தி வாயிலாக ஒருவன் விவேக வைராக்கியத்தை பெறுகின்றான். பிறகு வேதாந்த சாஸ்திரங்களை சிரவணம் பண்ணுகின்ற பொழுது ஞானத்தை பெறுகின்றான். ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை அவன் பெறுகின்றான். அதனால் மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை உண்டு பண்ணுகின்ற சாதனமாக கர்மமானது இருக்கின்றது.
இதை ஆச்சாரியர் தெளிவுபடுத்தினார். பகவான் தான் சொன்ன கருத்துக்கு விளக்கம் 5வது பாடலிருந்து கொடுக்கின்றார். கர்மத்தை விடுவதனாலேயே கர்மம் இல்லாமல் ஒருவன் மோட்சத்தை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. வெறும் கர்மத்தை தியாகம் செய்தல் மட்டுமே மோட்சத்தை தந்துவிடும் என்பது இல்லை. அதற்கான ஹேத்து காரணத்தை சொல்லுகின்றார். இதுக்கான அவதாரிகை பார்த்தோம் என்றால் அவதாரிகை படிக்கலாம். 5வது ஸ்லோகத்துக்கான அவதாரிகை. கஸ்மாத் புனக காரணாத் கர்ம சந்நியாச மாத்ராத்யேவ ஞானரகிதாத் சித்திம் நைஷ்கர்மிய லக்ஷணாம் புருஷः ந அதிகச்சதி இதி हेत्वाकांक्षायाम आह இது ஹேத்து ஆகாங்ஷாயாம். எதனால்? எந்த காரணத்தினால்? தஸ்மாத் புனக காரணாத் எந்த காரணத்தினால்? கர்ம சந்நியாச மாத்திரமே. கர்ம சந்நியாச மாத்திராத்யவ கர்மத்தை சந்நியாசம் செய்வதினால் மாத்திரமே. இப்போ ஞானம் இல்லாமல் வெறுமனே அனைத்தையும் விட்டேன் அந்த துறவு. அதனால் கேவல சந்நியாசம் என்று முந்தின வரியில் இருந்தது. கேவலாத் கர்ம பரித்தியாக மாத்திராத்யவ. அதனால் கர்மத்தை விடுதல் அதாவது கேவல சந்நியாசம், ஞான ரகித சந்நியாசம் அல்லது ஞான ரகித சந்நியாசம் அல்லது ஞானத்தை பெறுவதற்கான தகுதியும் இல்லாத சந்நியாசம். ஞான யோக்கியதா ரகித சந்நியாசம். சந்நியாசங்கிற பொழுது ஒன்று ஞானத்தினால சந்நியாசம் அல்லது ஞானத்திற்காக சந்நியாசம். அதுதான் விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். ஞானத்தினால சந்நியாசம்னா வித்வத் சந்நியாசம். அது ஞான சகித சந்நியாசம். இல்லறத்தில் இருந்து சிரவணம் செய்து பிறகு ஞான நிஷ்டைக்காக சந்நியாசத்தை மேற்கொண்டால் அப்போ ஞானத்தோடு கூடி அந்த ஞான நிஷ்டையை பெறுவதற்காக ஒருவர் கர்மத்தை தியாகம் செய்கின்றார். அது ஞான சகித சந்நியாசம், ஞானத்தோடு கூடிய சந்நியாசம். அது மோட்சத்தை தரும், நைஷ்கர்மிய சித்தியை தரும். அல்லது ஞானத்தை பெறுவதற்காக அந்த சிரவணம் பண்ணுறதுலேயே இல்லறத்தில் இருந்து தடையாக இருக்கிறதுனா அதற்காக தியாகம் பண்ணிட்டு சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரவண மனனத்தை செய்கின்றார்னா அது அதே சமயம் அவருக்கு நல்ல விவேக வைராக்கியமானது இருக்கின்றது. அந்த ஞான யோக்கியத்தையானது நன்றாக இருக்கின்றது. அதனால் அது ஞான யோக்கியதா சகித சந்நியாசம். அது விவிதிஷா சந்நியாசம் என்று சொல்லப்படுது. அப்படி ஒருவர் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம். அது நைஷ்கர்மிய சித்தியை தரும். ஆனால் இந்த இரண்டும் இல்லாமல், ஞானமோ ஞான யோக்கியத்தையோ இல்லாமல் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார். அந்த சந்நியாசத்தை தான் கேவல சந்நியாசம் என்று சொல்லுகின்றார். இந்த கேவல சந்நியாசம்னா வெறுமனே எவ்விதமான தகுதியும் இல்லாமல் விட்டுவிடுதல், வேலையை செய்யாமல் விட்டுவிடுதல். ஒன்றும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அதை விட இன்னும் அதிகமான சம்பளத்தில் அல்லது பிடித்தமான ஒரு வேலை அதை போக விரும்புகிறாருன்னா என்ன பண்ணணும்? அப்படி ஒரு வேலையை தேடி கண்டுபிடித்து அதை நிச்சயம் பண்ணி கொண்ட பிறகு ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை விட வேண்டும். ஏற்கனவே இன்னொரு கம்பெனியில் இன்டர்வியூ போய் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகு அந்த வேலை நிச்சயம் என்றால் இருக்கிற வேலையை விடலாம். அல்லது கண்டிப்பாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற அதற்கு தேவையான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இருக்கிற வேலையினால் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. வேலை இருக்குது அப்படின்னாலும் அதனால் எனக்கு போதுமான எந்த விதமான பெரிய பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் நான் இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்து இன்னும் மேலான வேலையை அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொள்வதற்கு எனக்கு நேரம் தேவை இருக்குது. ஆகவே நான் வேலையை விடுறேன்னு சொல்லி விட்டாலும் பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் சோம்பேறித்தனத்தினால வேலையை விட்டுட்டா அதான் கேவல சந்நியாசம். இல்லை, கேவல கர்ம பரித்தியாகம்.
அப்படி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களே அப்படி இருக்கிறத பார்க்குறோம். தவறான முடிவு எடுக்கிறது. இருக்கிற வேலை ஏதோ மேனேஜர் திட்டாரு, இல்லை வேற ஏதோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போறேன்னா, வேற வேலை தெரியுமா, வேற வேலை பார்க்கறதுக்கு ஏதாவது தகுதி பக்குவம் இருக்கா, இல்லை வேற வேலை ஏதாவது நிச்சயமா கிடைச்சிருக்கிறானா, எதுவுமே இல்லை, எனக்கு இது பிடிக்கல விட்டுட்டேன்னா, அவ்வளோதான். எனக்கு பிடிக்கல அல்லது வேற நெருக்கடிகள் அதனால விட்டுட்டேன்னு சொன்னா, அது இல்லறத்துக்குள்ள இருந்தே ஏற்புடையது அல்ல, அது சரியான முடிவு அல்ல. அதே மாதிரி ஒட்டுமொத்தமா குடும்பம் உலகம் அனைத்தையும் நான் துறந்து விட்டு போகிறேன்னு சொன்னாக்கா எதற்காகங்கிறது தெளிவா இருக்கணும். இல்லை என்றால் அதுதான் கேவல சந்நியாசம், அல்ல கேவல கர்ம பரித்தியாகம். ஆனால் இங்க அடுத்து பகவான் சொல்ல போறாரு, கர்மம், கர்மயோகம், சந்நியாசம் மூன்றையும் ஒப்பிட்டு சொல்ல போறார். அதனால இது நமக்கு நினைவில் இருக்கணும். 5 படிகள், 5 ஸ்டெப்ஸ், 5 நிலைகள். 1 கர்மம், சகாமமா கர்மாவை பண்றது, ஆசையோட கூடி கர்மாவை பண்றது, கர்ம பலனை எதிர்பார்த்து கர்மாவை பண்றது ஒரு நிலை. அதுக்கப்புறம் கர்ம பலனை விரும்பாம அதே சமயம் ஸ்வதர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணா புத்தியோட கடைபிடிக்கிறது கர்ம யோகம். முதல் நிலை கர்ம பலனை எதிர்பார்த்து பண்றது கர்மா. கர்ம பலனை பற்றி இல்லாமல் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறது, அதற்கு பலனா ஈஸ்வரன் என்ன கொடுக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற மனநிலை கர்மயோகம். இந்த கர்மாவை விட கர்ம யோகமானது மேலானது. அதற்கப்புறம் இந்த கர்மாவை தியாகம் பண்றது. கர்மாவை தியாகம் பண்றதுல 3 நிலைகள், 3 விதமான மனநிலை, 3 விதமான பக்குவ நிலைகள். இவ்விதமான தகுதியும் இல்லாம ஞானம் இல்லாம வெறுமனே கர்மாவை விட்டுவிடுதல், சந்நியாசம் எடுத்துக்கொள்ளுதல், அது கேவல சந்நியாசம். அதுக்கப்புறம் ஞானத்தை பெறுவதற்கான விவேக வைராக்கியம் பரிபூர்ணமாக இருக்கு, எவ்விதமான உலக இச்சையும் இல்லை, பற்று இல்லை, பரிபூர்ண வைராக்கியமானது இருக்கின்றது. ஒரே நோக்கம் ஜிக்ஞாசுத்துவம், குருவை அணுகி சாஸ்திரத்தை நான் முறையாக படிக்கணும், அதற்காக நான் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுகிறேன் என்றால் அது விவிதிஷா சந்நியாசம், ஞான யோக்கியதா சகித சந்நியாசம். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே நல்ல இல்லறத்தில் இருந்தே ஸ்ரவண மனனம் பண்ணி இருக்கிறார், இல்லை பிரம்மச்சாரியாக இருந்தே வேதாந்த விஷயங்களை நல்லா கேட்டு இருக்கிறார், அவருக்கு இல்வாழ்க்கையில் சாரம் இல்லை, பிறவியினுடைய நோக்கம் பிறவாத நிலையை அடைதல் என்பது தான், அதற்கு ஞானம்தான் சாதனம் என்று தெரிந்து கொண்டு அந்த ஞானத்தையும் அபியாசம் பண்ணி இருக்கிறார். அதுக்கப்புறம் அதில் அந்த ஞானத்தையும் ஸ்ரவணம் பண்ணி இருக்கிறார், அதில் நிஷ்டை வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் சந்நியாசம் செய்கிறார். அது வித்வத் சந்நியாசம், ஞான சகித சந்நியாசம். இப்படி 5 நிலை. அதனால் கர்மாவை பண்ணுறதுல 2 நிலை, கர்மம், கர்மயோகம். பலனை எதிர்பார்த்து கர்மாவை பண்ணுறது, பலனை எதிர்பார்க்காம கர்மா பண்ணுறது, கர்மம், கர்மயோகம் 2 நிலை. சந்நியாசத்தில் 3 நிலைகள், கேவல சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். இதில் இந்த விவிதிஷா சந்நியாசமும் வித்வத் சந்நியாசமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அது இங்கே பகவான் நிந்தை பண்ணவில்லை. அந்த கேவல சந்நியாசம் என்பதை நிந்திக்கின்றார், அது கூடாது என்கின்றார். அந்த கேவல சந்நியாசத்தை விட கர்மயோகம் மேலானது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். கர்மயோகத்தை விட கர்மா கீழானது, கர்ம யோகம் கர்ம சந்நியாசத்தை விட மேலானது. அதாவது வெறுமனே கர்மாவில் பற்றுக்கொண்டு கர்மாவை செய்கிறது அல்லது கர்மாவே செய்யாமல் விடுறது என்பதை விட கர்மயோகம் மேலானது. இதுதான் இங்கே பகவானுடைய கருத்து. அதனால் முன்னாடி அர்ஜுனன் கேட்டானே, பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற கர்மத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர் என்று சொல்கிற பொழுது, பலனை எதிர்பார்த்து கர்மாவை பண்ணால் அது பந்தத்தை உண்டு பண்ணும், அது கீழானது, அது விடப்பட வேண்டியது. அதே சமயம் கர்ம யோகமாக பண்ணுகின்ற பொழுது அது பந்தத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். அது அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார், 6வது 7வது பாடல்களில் சொல்ல போகிறார். அதனால் கர்ம யோகமாக செய்தல் மேலானது.
கர்மத்தை தியாகம் செய்வதை விட கர்ம கேவல சந்நியாசத்தை விடவும் அது மேலானது அப்படி சொல்கிறார். பொதுவாக கர்மாவத்தை பண்ணுறது சந்நியாசம், ரெண்டில் எது மேலானதுன்னா சந்நியாசம் தான் மேலானது. ஆனால் கேவல சந்நியாசத்தை விட கர்ம யோகமாக செய்கின்ற அந்த யோகமானது மேலானது என்று சொல்லுகின்றார். அதான் புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த 5 நிலைகள் கர்மம், கர்மயோகம், கேவல சந்நியாசம், ஞான யோக்கியதா சகித சந்நியாசம், ஞான சகித சந்நியாசம். இதில் ரொம்ப கீழானது என்னன்னா கேவல சந்நியாசம். கேவல சந்நியாசம் தான் அடிமட்டம், அது கூடவே கூடாது. ஏதோ கர்மத்தில் கர்ம பலனில் பற்றுக்கொண்டு கர்மத்தை செய்தாலும் கூட பரவாயில்லை, தர்மமான முறையில் கர்மாவை செய்கிறது கூட பரவாயில்லை. அதனால் கேவல சந்நியாசம் கர்மத்தை விட கீழானது, கர்ம யோகத்தை விட கர்மமானது கீழானது. அதில் கடைசி நிலையில் இருக்கிறது கேவல சந்நியாசம், அதற்கு மேலே கர்மம், அதற்கு மேலே கர்ம யோகம், அதற்கு மேலே ஞான யோக்கியதா சகித சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், அதற்கு மேலே வித்வத் சந்நியாசம், ஞான சகித சந்நியாசம். இந்த படித்தரங்கள் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் கர்ம யோகத்தினுடைய மேன்மையை காட்டுவதற்காக இந்த கேவல சந்நியாசத்தை கேவல சந்நியாசம்னு கேலி செய்கின்றார். கேவல சந்நியாசம் அது கேவலமான சந்நியாசம் என்று. இந்த அடிப்படையில் நம்ம இந்த 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருதே காரியதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைः நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருதே காரியதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைः. இதுக்கான அவதாரிகை பொழுது அர்த்தம் சொல்லணும் ஞாபகம் இல்லை. கஸ்மாத் புனக காரணாத் கர்ம சந்நியாச மாத்திராத்யவ ஞான ரகிதாத் சித்திம் நைஷ்கர்மிய லக்ஷணாம் சித்திம் புருஷக ந அதிகச்சதி. எந்த காரணத்தினால் கர்ம சந்நியாசத்தினால் மாத்திரமே, கர்ம சந்நியாசத்தினால் மாத்திரம்னா என்ன புரிந்து கொள்ளணும்? கேவல சந்நியாசம், அதுக்கு என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாத. அதனால் ஞான ரகிதாத், ஞானம் இல்லாத. ஞானம் இல்லாதங்கிற பொழுது ஞானமும் இல்லை, ஞான யோக்கியத்தையும் இல்லை, விவேக வைராக்கியாதிகளும் இல்லை. அதனால் 2, ஞானமும் இல்லை, ஞானத்துக்கான யோக்கியத்தையும் இல்லை, விவிதிஷா சந்நியாசமும் இல்லை, வித்வத் சந்நியாசமும் இல்லை. அப்படி 2ம் இல்லாத கேவல சந்நியாசம், வெறும் கர்மாவை மட்டும் துரத்தல். அது நைஷ்கர்மிய சித்திம் நைஷ்கர்மிய லக்ஷணாம் சித்திம் ந அதிகச்சதி. புருஷக மனிதனுக்கு, ஜீவனுக்கு அது ஞான நிஷ்டை, நைஷ்கர்மிய லக்ஷணாம் சித்திம்னாக்கா ஞான நிஷ்டையை, ஞான நிஷ்டை வாயிலாக மோட்சத்தை, முக்தியை தராது. முக்திக்கு அது சாதனமாக ஆகாது. முக்திக்கு அந்த கர்ம சந்நியாசமானது பயன்படாது. அப்படித்தான் நிறைய சன்னியாசிகள் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். இது ஹேத்து ஆகாங்ஷம். எப்படி அப்படிங்கிறதுக்கான ஹேத்துவை அறிய விரும்பி, சொல்ல விரும்பி இவ்வாறு கூறுகின்றார். அதோட காரணம் இது எப்படி, இதை வச்சு என்ன காரணத்தினால இவ்வாறு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அந்த காரணத்தை தெரிவிக்க விரும்பி பகவான் கூறுகின்றார். 5வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை படிச்சுட்டோம். பதார்த்தம். ஜாது ஜாது க்ஷணமபி கஷ்டித் அகர்மகிருத் நஹி திஷ்டதி. ஜாதுனா ஒரு காலத்திலும், கஷ்டித்னா ஒருவனும், ஒரு காலத்திலும் ஒருவனும், ஒரு க்ஷண நேரமாவது, க்ஷணம் அப்படி க்ஷண நேரமாவது, ஒரு வினாடி நேரமாவது, வினாடிக்கு கீழே ஒரு நொடி நேரமாவது, ஒரு வினாடி நேரமாவது, ஒருவனும் ஒரு காலத்திலும், எந்த காலத்திலும் கர்மா இல்லாமல், கர்மாவை செய்யாமல்
நிற்பது இல்லை, இருப்பது இல்லை. அதனால அகர்ம கிருத். கர்ம கிருத்னா கர்மாவை செய்பவன். அகர்ம கிருத்னா கர்மாவை செய்யாமல் இருப்பவன். கர்மாவை செய்யாமல் இருப்பவனாக, எதுவும் செய்யாமல் இருப்பவனாக ஒருவனும் ஒரு க்ஷணத்திலும் இருப்பது இல்லை. அப்படி இருக்க முடியாது, இருப்பது இல்லை. இங்க அஞ்ஞானிங்கிறத சேர்த்துக்கொள்ளணும். அது ஆச்சாரியர் பாஷ்யத்தில் தெளிவுபடுத்துகின்றார். அஞ்ஞானியினால அப்படி இருக்க முடியாது. ஞானியினால முடியும், ஞானியினால முடியும், அஞ்ஞானியினால அது முடியாது. அஞ்ஞானியாகிய ஒருவனால், ஞானம் இல்லாத ஒருவனால், ஆத்மா அகர்த்தா போக்தா என்ற தெளிவில்லாத ஒருவனால், சரீரத்தையே நான் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனால் ஒரு க்ஷணம் நேரம் கூட கர்மா செய்யாமல் செயல்படாமல் இருத்தல் என்பது இயலாது. ஏனெனில் அதுக்கு ஹேத்து காரணம் சொல்றார். ஏனெனில் அவசக சர்வக பிரகிருதி ஜெய்கி குணைகி கர்ம காரியதே. அவன் வசத்தில் இல்லை. அல்ல அவசகன, வசகன வசப்படுத்தி, வசத்தில் இருத்தல். அவசகன தன் வசத்தில் இல்லாதவனாக, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவனாக. ஞானியா இருந்தா தான் தன்னை ஆள்பவனாக இருக்கிறான், அதுதான் அவனுக்கு சுவாமின்னு பேர். தன்னை ஆள்பவன் அவன் தான் சுவாமி. அது இல்லாதவன் அந்த இன்னொன்றுக்கு வசப்பட்டு இருக்கிறவன். இந்த இன்னொன்று என்னது? சர்வக பிரகிருதி ஜெய்கி குணைகி. எல்லோரும் தன் வசத்தில் இல்லாத ஜனங்கள் எல்லோரும்னா அஞ்ஞானிகளாகிய எல்லோரும் பிரகிருதி ஜெய்கி குணைகி, பிரகிருத்தியிலிருந்து தோன்றிய குணங்களான, பிரகிருத்தியினுடைய குணங்களான என்னது? சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற முக்குணங்களால் கர்ம காரியதே, கர்மத்தை செய்ய தூண்டப்படுகிறார்கள், செய்விக்கப்படுகிறார்கள். அவர்கள் விரும்பி செய்யறதுங்கிறதுல அவனை அறியாமலே செய்விக்கப்படுகிறான். செய்ய தூண்டப்படுகிறான், செய்ய வைக்கப்படுகிறான். பிரகிருதியானது அவனை தூண்டி கர்மாவில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். ஞானம் இல்லாத எல்லாரும் பிரகிருதிக்கு வசப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிரகிருத்தியினுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களுக்கு வசப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தன் வசத்தில் இருக்கிறது இல்லை. அவசக தன்னுடைய வசத்தில் இல்லாதவர்களாக, பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருப்பவர்களாக இருப்பதால் அவர்கள் பிரகிருத்தியினுடைய குணங்களின் தோன்றுதலால் கர்மாவை செய்ய வைக்கப்படுகிறார்கள். கர்மத்தை பலவந்தமாக செய்விக்கப்படுகிறார்கள். அதனால கர்மா பண்ணாமல் இருக்க முடியாது. இவன் நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகல, லீவில் இருக்கேன், அல்லது நான் வேலையை விட்டுட்டேன், சும்மா இருக்க போகிறேன், ஊட்டி கொடைக்கானல் போய் சும்மா இருக்க போகிறேன் அப்படின்னாலும் அங்கே போய் சும்மா இருக்கானா? அங்கே தான் ரொம்ப அலையிறான். அங்கே இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்கலாம், அங்கே தான் ரொம்ப இங்கே அங்கே அப்படி இப்படின்னு சுற்றி கொண்டு இருக்கிறான். சரி, வீட்டில் இருக்கிற போல ஏதாவது சும்மா இருக்கானா? அங்கேயும் இல்லை. அப்போ தான் டிவி பார்க்க, சினிமா பார்க்க, செல்ஃபோன் பார்க்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த, அங்கே இங்கே போகன்னு இன்னும் டயர்டாயிடுறான். வேலையில் ஆஃபீஸில் இருந்தாலும் அவ்வளோ அலைச்சல் இருக்காது. லீவு நாளில் தான் அவர் குடும்பத்துக்கு அது இதுன்னு அங்கே அலைகிறார். சரி, எதுவுமே இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற போல சும்மா இருக்காடானா? அதுவும் இல்லை. அப்பையும் டிவி அது இதுன்னு ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறான். இல்லை, சும்மா இருக்கிறதே அவனுக்கு ஒரு கர்த்திருவத்தோட கூடியதாக இருக்குது. அதுவே ஒரு செயலாக இருக்குது. அதனால் சும்மா இருத்தல்ங்கிறது அவனுக்கு ஒரு சங்கல்பமாக இருக்குது, கர்த்திருவத்தோட கூடியதாக இருக்கிறது. அதனால் சும்மா இருக்கிறதுங்கிறதே அவன் திட்டமிட்டு பண்ணுறான். வாஸ்தவமாக சும்மா இருக்கிறதுங்கிறது இல்லை, அவனுடைய மனது ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் ஒரு கர்த்திருவத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறான். கர்த்திருவம் இருக்கிற வரைக்கும் அங்கே கர்மாவானது இருக்கின்றது. அதனால் அஞ்ஞானியினால் சும்மா இருத்தல் என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவன் பிரகிருதி வசத்தினால் தூண்டப்பட்டு செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதனால் இந்த கேவலம் ஞானம் இல்லாமல் கர்மாவை துரத்தல் என்பது சாத்தியம் இல்லை. அதான் சொல்கிறார். அவன் கர்மாவை துறந்துட்டேன்னு வெளியே சொல்லி கொண்டு இருந்தாலும் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்காமல் விட்டுருவான். அவ்வளோதான். வேற என்ன பண்ணுவான்னா, சன்னியாசியாக போயிட்டான்னா, சன்னியாசியாக போயிட்டு அவனால் சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இங்கே வீட்டில் இருந்து குடும்பம், மனைவி, மக்களுக்கு உழைக்க வேண்டியவன் அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் யாருக்கோ உழைத்து கொண்டு இருப்பான், யாருக்கோ வேலை செய்து கொண்டு இருப்பான். அதை வீட்டில் இருந்தே பண்ணியிருக்கலாம். ஸ்வதர்மத்தை கடைபிடிச்ச புண்ணியமாவது கிடைத்திருக்கும்.
அல்லது அவன் தர்மத்தை கடைபிடிக்க மாட்டான். ஏன்னா சுதர்மத்தை விட்டுட்டு போயிட்டானே. ஞானம் இருந்தாக்கா ஞான அபியாசத்துல சிரவணத்தை பண்ணி கொண்டு இருப்பான், அல்லது மனன நிதித்தியாசனத்தை பண்ணி கொண்டு இருப்பான். அதற்கான தகுதியும் இல்லை, அவன் தயாரா இல்லை. இங்கு குடும்ப கர்மாவையும் அவன் விட்டு விட்டான். அப்ப அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. ஆகவே சட்ட விரோதமான தர்ம விரோதமான ஏதாவது ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டிருப்பான். அவனால சும்மா இருத்தங்கிறது இயலாது, சாத்தியம் இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள இருக்க முக்குணமானது அவனை சும்மா இருக்க விடாது. அப்படி அவன் பண்ற கர்மா ஒன்று தமசா இருக்கும், சோம்பேறியா தூங்கிட்டு இருப்பான், இல்லை ஏதோ போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதற்குள்ள மயங்கி போய் கிடப்பான், தமசில் இருப்பான். இல்லை ரஜசா பரபரன்னு ஏதாவது ஒரு காரியத்தை ஏதோ சேவை பண்ணுறேன், அந்த சேவை பண்ணுறேன், இந்த சேவை பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று எங்கேயாவது எதையாவது போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான், எதையாவது செய்து கொண்டு இருப்பான். இல்லை சத்துவ குணத்தில் இருந்தாலும் ஈஸ்வர கைங்கரியம் பண்ணுறேன், கோயில் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னு சொல்லி சன்னியாசியாக இருந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் சன்னியாசியாக இருந்து இந்த கர்மாவிலேயே சாத்விகமான கர்மா இருக்குது, ராஜசமான கர்மா இருக்குது, தாமசமான கர்மா இருக்குது. தாமசமான கர்மான பிக்ஷை எடுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஊராக போக வேண்டியது, தண்டச்சோராக இருக்க வேண்டியது, ஒன்றும் செய்யாமல் இருக்குது. அல்லது ராஜசமான கர்மா சமூக சேவை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எதையாவது உருட்டிக்கிட்டு இருப்பார். இல்லை சாத்விகமான கர்மா, நான் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறேன், அந்த அது அப்படி இப்படின்னு எதையாவது எங்கேயாவது எதையாவது செய்து கொண்டு இருப்பார். இது எல்லாமே குணங்களுடைய தூண்டுதலால் நடக்கிறது. அவனால் சும்மா இருக்க முடியாது. அதனால் சன்னியாசியாக போய்கொண்டு சன்னியாசியாக இருந்து கர்மாவை பண்ணியிருப்பார். இப்போ அவருக்குள்ள என்ன மாற்றம்னா, வெளியே போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் தான் மாற்றம், உள்ள ஒரு மாற்றமும் இல்லை. உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, வெளியே ட்ரெஸ்ஸு மட்டும்தான் மாறி இருக்குது. எதையோ செய்து கொண்டு இருப்பார். அதை வீட்டில் இருந்து செய்தாலும் சுதர்மத்தை கடைபிடிக்கிறதுனால வரக்கூடிய புண்ணியமானது வரும். அது இல்லாமல் அதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தெருவில் விட்டுட்டு இவர் வேற எதையோ பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால் பாப்பம் தான் வரும். அதனால இந்த கேவல சந்நியாசத்தோட கர்மாவானது மேலானது, கர்ம யோகமானது மேலானதுன்னு பகவான் வலியுறுத்துகின்றார். இதுக்கான பாஷ்யம் படிக்கலாம். நஹி யஸ்மாத் க்ஷணமபி காலம் ஜாத் கதாச்சித் கஷ்சித் திஷ்டதி அகர்மக்ருத் சன் கஸ்மாத் காரியதே ஹி யஸ்மாத் அவச ஏவ அவசக ஏவ கர்ம சர்வஹ பிராணி பிரகிருதிஜைஹி பிரகிருதிதஹ ஜாதைஹி சத்வரஜஸ்தமோபிஹி குணைஹி. நஹி ந ஹி, நாங்கிறது பின்னாடி கடைசியில் சேர்த்துக்கொள்ளணும். ந திஷ்டதின்னு வரணும். ஹீங்கிறதுக்கு யஸ்மாத்துன்னு கொடுக்குறார். யஸ்மாத்னா ஒரு என்ன காரணத்தினால், எதனால். க்ஷணம் அப்பி காலம், க்ஷணம்ங்கிறதுக்கு காலம்ங்கிறத சேர்த்துக்கொள்ளணும். க்ஷண காலம் அப்பி, ஒரு க்ஷண நேரமாவது, க்ஷண காலமாவது. ஜாத்து, ஜாத்துனா கதாச்சித்து கஷ்டித்து, ரெண்டுமே ஒரு பொழுதும் ஒருவனும். கதாச்சிதுனா ஒரு பொழுதும், கஷ்டித்து ஒருவனும். அதனால் எந்த ஒருவனும், ஞானம் இல்லாத எந்த ஒருவனும், அஜ்ஞானியான எந்த ஒருவனும். அப்புறம் எப்பொழுதும், கதாச்சிதுனா ஒரு பொழுதும், எப்பொழுதும் அர்த்தம். ந திஷ்டதி, கர்மா இல்லாமல், கர்மா இல்ல அகர்ம கிருத் சன்னு ந திஷ்டதி, கர்மாவை செய்யாமல் இருப்பவனாக அவனால் இருக்க முடியாது. அப்படின்னா கர்மாவை செய்து கொண்டிருப்பவனாகவே ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பொழுதும் இருப்பான். ஏன்னா கஸ்மாத் காரியத்தே ஹி யஸ்மாத் அவசக, எந்த காரணத்தினால் அவன் காரியத்தை செய்கின்றான் என்று கேட்டால் அவசக, தன் வசம் இல்லாமல். கர்ம சர்வ, கர்ம சர்வ பிராணிகி, சர்வ பிராணி எல்லா பிராணி, சர்வங்கிறது சர்வகனா எல்லா பிராணிகளும், சர்வக பிராணி எல்லா பிராணிகளும் எல்லா ஜீவர்களும். பிரகிருதி ஜெய்ஹி, பிரகிருதி ஜெய்ஹின பிரகிருதி தக ஜாத்தைஹி, பிரகிருத்தியிலிருந்து தோன்றிய, அது பிரகிருதி ஜெய்ஹி. பிரகிருத்தியிலிருந்து தோன்றிய என்னது? சத்துவம் ரஜஸ்தம
தமோ குணங்களால், தமோபிகி குணைகி, சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய 3 குணங்களினால். மூன்று குணங்களால் காரியத்தே அவசக ஏவ கர்ம ஹி காரியத்தே, எப்பொழுதும் கர்மாவை அவன் செய்து கொண்டிருப்பான். யஸ்மாத் அவசக ஏவ பிரகிருதி ஜெய்கி ஜாத்தைகி சத்வரஜஸ் தமோபிகி குணைகி அவசக ஏவ கர்மா கிரியத்தே காரியத்தே. காரியத்தினா செய்விக்கப்படுகிறான், ஈடுபடுத்தப்படுகிறான். அவனா செய்யறதில்ல, தூண்டுதல் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஆனால் இந்த 3 குணம் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களால் தூண்டப்படுறதுனால அவன் எப்பொழுதும் செயல் செய்து கொண்டே இருப்பான். இதில் ஆச்சரியர் மேற்கொண்டு சொல்றார், அக்ஞக இதி வாக்கிய சேஷக படிக்கிறார். அக்ஞக இதி வாக்கிய சேஷக யதஹ வக்ஷ்யதி குணைஹி யோன விசால்யதே இதி சாங்கியானாம் பிருத்தக்கரணாத் அஜ்ஞானம் ஏவ ஹி கர்மயோகः ந ஞானினாம். அதனால் அக்ஞகங்கிறத சேர்த்துக்கொள்ளணும். அஜ்ஞானியான ஒருவனால் ஒரு பொழுதும் சும்மா இருத்தல் முடியாது. ஞானியினால் அது முடியும். ஞானியினால் முடியுங்கிறத பகவானே பின்னாடி சொல்லுகின்றார். அதை இங்கே எடுத்து கொடுக்குறார். அக்ஞக இது வாக்கிய சேஷக. அதனால் அக்ஞகங்கிறத என்பதை இங்கே வாக்கியத்தினுடைய எச்சமாக மிச்சமாக நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவனும் அப்படின்னாக்கா ஞானி அல்லாத எவன் ஒருவனும் என்று சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா பகவான் அங்க குணைகி யோன விசால்யதே இது சாங்கியானாம் பிருத்தக்கரணாத், சாங்கியர்களை ஞானிகளை குணங்களால் எவன் அசைக்கப்படுவது இல்லையோ என்று பிரித்து சொல்லுகின்றார். அதனால் ஞானிகளை குணங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காரியம் பண்ணாமல் ஒருவனாலும் இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னது? இந்த குணங்கள் அவனை தூண்டிக்கொண்டே இருந்து காரியத்தை செய்ய வைக்கும். அதனால் குணத்துக்கு வசமாக இருக்கிறவன் காரியத்தை செய்துதான் ஆவான். இங்க ஞானியோ என்னது? குணங்களால் அவன் அசைக்கப்படுவது இல்லை. எவன் குணங்களால் அசைக்கப்படாமல் இருக்கிறானோ அவன் தான் ஞானி. குணைகி ந விசால்யதே, எவன் குணங்களால் சரணம் செய்யப்படுவது இல்லையோ அசைக்கப்படுவது இல்லையோனா. அதனால இந்த குணங்கள் சரீரம் இருந்தாலும் உலகம் இருந்தாலும் மனசு இருந்தாலும் ஞானி அந்த குண மாறுபாட்டுக்கு வசமாக மாட்டான். இது குணா குணேஷு வர்த்தந்தேனா, குணங்கள் குணங்களில் பொருந்துகின்றன, நான் அதற்கு வேறானவன், சாட்சியானவன், ஆத்மா நிர்குணம் என்று அதை அவன் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருப்பான். நான் செய்கிறேன், எனக்கு இது வந்திருக்கிறதுன்னு ஒரு பொழுதும் நினைக்க மாட்டான். அதனால் பின்னாடி 14வது அத்தியாயத்தில் குணத்துறை யோகத்தில் குணாதீத லட்சணமாக சொல்லுகின்றார். குணாதீதனா, அதனால் குணாதீத்தன்னு அவனுக்கு பேர் வந்துடுது. குணங்களுக்கு வசப்படாமல் குணாதீதனா ஞானியானவன் இருப்பான். அதனால் அவனால் செயல்படாமல் இருக்க முடியும். ஏன்னா செயலுக்கு காரணமாக இருக்கிறது இந்த குணங்கள் தான், பிரகிருத்தினுடைய 3 குணங்கள் தான். அதிலிருந்து விடுதலை அடைந்து இருக்கிறதுனால அவன் குணாதீதனா ஆகிவிட்டதால், குணாதீதனா இருப்பதால் ஆத்மா எப்பொழுதும் குணாதீதமாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அதிலேயே மனதை நிறுத்தி இருப்பதனால் அவன் குணாதீதனாக இருக்கிறான். அப்போ உலகம் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களுக்கு ஏற்ற மாதிரி உலக விஷயங்கள் மாறுபடக்கூடியது. நம்முடைய உடம்பும் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களுக்கு ஏற்றாற் போல மாறுபடக்கூடியது. உள்ளே இருக்கக்கூடிய மனதும் இந்த குணங்களுக்கு ஏற்றால் போல மாறுபடக்கூடியது. ஆனால் ஞானியானவன் நான் உடம்பு இல்லை, மனது இல்லை, இந்த உலகம் மித்யா என்று இதெல்லாம் சாட்சியா அவன் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கின்றான். அதனால் அதற்கு வசப்படுவது இல்லை. அதனால் வாசனாக்ஷயங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிதித்தியாசனத்தில் வாசனாக்ஷயம் மனோநாசம்ங்கிறது இந்த குணங்களில் இருந்து விடுதலை அடைதல் என்பதுதான், குணங்களுக்கு வசப்படாமல் இருத்தல் என்பதுதான். அதனால் இங்கே ஒருவனுங்கிறத அஜ்ஞானியாகிய ஒருவனும் என்று ஞானம் இல்லாத ஒருவன் ஒரு பொழுதும்
செயல்படாமல் இருக்க முடியாது. ஏனெனில் அவன் குணங்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கிறான். மேற்கொண்டு விளக்கம் சொல்றார். அடுத்த வரி. ஞானினாம் தோ குணைஹி அச்சால்யமானானாம் ஸ்வதஹ சலன அபாவாத் கர்மயோகः ந உபபத்யதே. ஞானிக்கு குணங்களால் அசைக்கப்படுவதில்லை என்பதனால அவனுக்கு கர்மயோகமானது பொருந்தாது. கர்மாவும் பொருந்தாது, கர்ம யோகமாக செய்யணுங்கிற அவசியமும் இல்லை, கட்டாயம்ங்கிறது இல்லை. அவன் விரும்பி செய்தால் செய்யலாம், அது அவனுடைய வசத்தில் இருக்குது. அவன் எதற்கோ மயங்கி போய் யாரோ என்னை தூண்டுகிறார்கள், வேறு வழி இல்லை, என் தலையெழுத்து நான் அதை செய்கிறேன் அப்படின்னு அழுது புலம்பிக் கொண்டு, அல்லது ஈஸ்வர ஆக்ஞை, ஈஸ்வரன் சொல்லி இருக்கிறார் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அவனுக்கு இருக்காது. விரும்பி ஏதோ செய்யணும்னாக்கா பொழுதுபோக்குக்காக செய்யலாம், எதையும் எதிர்பார்க்காம அவன் அதை செய்கின்றான். அப்படி செய்கின்ற பொழுதும் ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. நான் ஆத்மாங்கிற பூர்ண ஞானத்தோடு அவன் செய்கின்றான். அதனால் புறத்தில் பாக்கியத்தில் அவன் செயல்படுவதாக இருக்கும், மனதில் தன்னை அகர்த்தாவாகவே அவன் உணர்கிறான். அதனால் பகவான் ஈஸ்வர ஆக்ஞையை செய்கிறேங்கிறதோ அல்லது நான் செய்கிறேங்கிறதோ அவனிடத்தில் இல்லை. அஞ்ஞானி கர்ம பலனில் இச்சையுடையவன், கர்மி நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோட செயலை பண்ணுறான். அவன் குணத்துக்கு வசப்பட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அகங்காரத்தோடு செய்கின்றான். கர்ம யோகியாக இருக்கிறவன் சரணாகதி இருக்கிறதுனால நான் செய்யலை, ஈஸ்வரன் செய்விக்கிறார், நான் நடத்துகிறேன். அப்போ என்னது, ஈஸ்வரன் கர்த்தா, அவருடைய ஆக்ஞையை நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன் என்று ஈஸ்வரனை கர்த்தாவாக வைத்துக்கொண்டு தன்னை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு அவன் செயல்படுகிறான். அஞ்ஞானி கர்மியாக இருக்கிறவன் நானே செய்கிறேன்னு நினைக்கிறான். கர்ம யோகியா ஈஸ்வர பக்தி இருக்கிறவன் ஈஸ்வரனுடைய ஆக்ஞையை நான் செய்கிறேன்னு சொல்லி தன்னை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு செய்கிறான். ஆனால் ஞானியாகிவிட்டா அங்கே நானும் செய்யலை, ஈஸ்வரனும் செய்யலைன்னா, வாஸ்தவமாக இங்கே செயல் எதுவுமே நடக்கலைன்னா, எதுவும் செய்வதும் இல்லை, செய்யப்படுவதும் இல்லை, கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை, எதுவும் இங்கே நடக்கவே இல்லைன்னா, நடந்தால் தானே யார் செய்யறதுங்கிற கேள்வி வருது. அதனால் ஆத்மா எதையும் செய்விப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பாரமார்த்திகமாக எதுவும் நடக்கவில்லை. அதனால் நான் நடத்தலை, ஈஸ்வரனும் நடத்தலை, இங்கே எதுவும் நடக்கவில்லை என்று அவன் சாட்சியாக இருக்கின்றான். அதனால் கர்ம யோகம்ங்கிறது அந்த ஞானிக்கு பொருந்தாது. கர்மமும் பொருந்தாது, கர்ம யோகமும் பொருந்தாது. அப்புறம் அவர் செயல்பட மாட்டாரானா, செயல்படுவார், ஆனால் அது செயல்படுற கணக்கில் வராது, செயல்படுகின்ற கணக்கில் வராது. ராஜரிஷி பார்க்கிறோம், ஜனகாதையர்கள், அங்கே தான் லோக சங்கிரகம்ங்கிற வார்த்தையை சொல்கிறார், உலக நன்மையின் பொருட்டு. அதனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை, எனக்கு இது வேண்டுங்கிற எதிர்பார்ப்பும் இல்லை. அதே சமயம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார், அது பிராரப்த வசத்தினால நடக்கின்றது. உலக நன்மையின் பொருட்டு மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நடக்குது. மற்றவர்கள் அவரை பார்த்து அவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்னு நினைக்கலாம், ஆனால் அவர் அவ்வாறு தன்னை கருதுவது இல்லை. அதனால் கர்மயோகம்ங்கிறது இல்லை. அது இதுக்கு மேலே விளக்கம் முன்னாடியே சொல்லியாச்சுன்னு சொல்கிறாருங்க ஆச்சாரியர். ததாச்ச வியாக்கியாதம் வேதா விநாசினம் இது அத்ர வேதா விநாசினம் நித்தியம் என்று அந்த ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தில் இது பற்றி ஏற்கனவே விசாரம் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா எதையும் கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை என்ற அந்த இதுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது ஆச்சாரியார் அதை விவரித்து சொல்லுகின்றார். அதனால் இங்கே செயல் என்பதே இல்லை, ஆகவே செயலின் பலன் என்பதும் இல்லை, அதை அனுபவித்தல் என்பதும் இல்லை, செய்பவனே இல்லை. ஏமா அந்த செய்பவன்கிற கர்த்திருவமே இல்லாமல் போய்விடுகிறது ஞானி இடத்துல. கர்த்திருவம் இருந்தால் தானே நான் செய்கிறேன்னு சொல்லலாம், அல்லது நான் ஒரு தாசனா இருக்கிறேன், பகவான் தோன்றுறார், நான் ஒரு கருவியாக இருந்து செய்கிறேன்னா அப்போ அங்கேயும் கர்த்திருவம் இருக்குது. அது ஜீவபாவம்ங்கிறது அல்பமாக இருக்குது. முதல்ல அகங்காரம் பலமாக இருந்து அகங்காரத்தோடு இருந்தது, இங்கே சரணாகதி அடைந்த ஜீவபாவமானது இருக்குது.
ஆனால் ஆத்ம ஞான இடத்துல அந்த கர்த்தாவே இல்லாமல் போய்விடுகிறான், கர்த்திருவமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே கர்மா என்பதே இல்லை. தன்னை அகர்த்தாவாக அபோக்தாவாக அவன் உணர்ந்து அதுவாகவே இருக்கின்றான். இப்படி அதனால் ஹேத்து சொல்லிட்டார், கர்மா பண்ணாமல் கேவல சந்நியாசமானது சாத்தியம், கேவல சந்நியாசங்கிறது சரியானது இல்லை. ஏன்னா கேவல சந்நியாசம் மோட்சத்தை தராது. கேவல சன்னியாசி அப்படின்னு அவன் ஸ்வதர்மத்தை விட்டுட்டு ஒருவன் போயிருக்கலாம், குடும்பத்தை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு தான் செய்த தொழிலை விட்டுட்டு ஏதோ காவி வஸ்திரம் தரித்து கொண்டு ஒருவன் வீட்டை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஞானமோ ஞான யோக்கியத்தையோ இல்லாததுனால அவன் சும்மா இருக்க மாட்டான், எதையாவது செய்து கொண்டிருப்பான். அப்போ மனதில் காமக்ரோதாதிகள் அவருடைய மனசில் இருக்கும், புறத்தில் எல்லாத்தையும் விட்டது போல காட்டி கொண்டிருப்பான். அது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். சரி, கர்மாவை விட்டுட்டானே அவனை சன்னியாசின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, கர்மா புறத்தில் விட்டு இருக்கிறான், மனசில் அவனுக்கு கர்த்திருவம் இருக்கிறது, காமக்ரோதாதிகள் இருக்கின்றது. அதனால வாக்கிய சந்நியாசம் தான் இருக்கு, ஆந்தர சந்நியாசமானது இல்லை. புறத்துறவு இருக்கு, அகத்துறவு என்பது இல்லை. எல்லாம் மகாராஜா துறவு முதலான நூல்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். துறவு, அகத்துறவு, புறத்துறவு. புறத்துறவுல 2 வகை, பொருட்துறவு, உயிர்த்துறவு என்று. புறத்தில் இருக்க ஜடப்பொருள்களை புறத்துறவு சொல்கிற பொழுது புறத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருள்களை தியாகம் பண்ணுறது பொருட்துறவு, புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுறது உயிர்த்துறவு, அது புறத்தில். அப்புறம் அகத்தில் இந்த அகங்காரம், மமக்காரம், காமக்ரோதாதிகள் எல்லாவற்றையும் துறக்கிறது அகத்துறவு. அகத்துறவு இல்லாமல் ஞானம், ஞான நிஷ்டை என்பது இல்லை. இந்த கேவல சந்நியாசிக்கு அகத்துறவு என்பது சாத்தியம் இல்லை. அதனால் அவன் கர்த்திருவத்தோட மனசில் கர்த்திருவம் இருக்கும். ஆகவே அவன் கர்ம யோகியாக இருக்கிறது தான் சரியானது. கர்ம சந்நியாசங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆபத்தானது, அது சொல்ல போகிறார். அதனால் அது கூடா ஒழுக்கம், போலியானதாக இருக்கும், மித்யாச்சாரமாக இருக்கும்னு அடுத்த ஸ்லோகத்தில் அதை விவரித்து சொல்லுகின்றார். ஏன் அந்த கேவல கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமானது மேலானது என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारस्य उच्यते कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारस्य उच्यते. இல்லை, இந்த 5வது ஸ்லோகத்துக்கான சுந்தரராஜ சர்மாவுடைய தமிழாக்கம் பார்த்துருவோம், பாஷ்யம். அதுக்கப்புறம் 6 மற்று என்பதிலிருந்து 5வது ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அவதாரிக்கை. மற்று எக்காரணத்தால் ஒருவன் ஞானம் இல்லாத கேவல கர்மத்துறவினாலே மாத்திரம் கர்மமற்ற நிலையாகிய சித்தியை பெறுவது இல்லை என்பதற்கு காரணம் கூற வேண்டுமிடத்து அதனை கூறுகின்றார். அதனால் ஞானம் இல்லாத கேவல கர்மத்துறவு, அதை கேவல சந்நியாசம் என்று சொல்லுகின்றோம். அதனால் மாத்திரமே கர்மமற்ற நிலை, கர்மமற்ற நிலைங்கிறது நைஷ்கர்மிய நிலை. ஆத்மா எப்பொழுதும் நைஷ்கர்மியமாக இருக்கு என்று புரிந்து கொண்டு இருத்தல், அந்த ஞானம் நிலையாக இருத்தல், அதான் ஞான நிஷ்டைன்னு சொல்கிறோம். கர்மமற்ற நிலை நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிறது ஞான நிஷ்டை என்பது தான். ஞான நிஷ்டைங்கிறது என்னது? ஆத்மா எப்பொழுதும் நைஷ்கர்மியம்ங்கிற அந்த தெளிவு, அந்த அறிவு தெளிவு தான் நைஷ்கர்மியம். ஆனால் இங்கே நைஷ்கர்மியம்ங்கிறது உடம்பு அசையாமல் இருக்கிறது, இல்லை மனசில் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படியெல்லாம் நிறைய பேர் தவறாக அர்த்தம் பண்ணி கொள்கிறார்கள். யோக
யோகத்தை பிரதானமாக சொல்லக்கூடியவர்கள் வெறுமனே உடம்பை அசைக்காமல் அப்படியே பல காலம் உட்கார்ந்துருக்கிறது, இல்லை தியானத்திலேயே இருக்கிறது, அல்லது மனதில் விருத்திகள் எல்லாம் நிரோதம் பண்ணிட்டு இருக்கிறது, அதுதான் நைஷ்கர்மிய நிலை அப்படின்னு அந்த நிலை நமக்கு எப்போ வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது இல்லை. இங்க ஆத்மா எப்பொழுதும் நைஷ்கர்மியமா இருக்குங்கிறத புரிந்து கொள்ளுதல் என்பதுதான் அந்த ஞானத்தில் உறுதியாக இருத்தல். என்ன செய்தாலும் இங்க என்ன நடந்தாலும் ஆத்மா நிர்விகாரமாக இருக்கின்றது என்ற அந்த தெளிவு. சரீரம் குணவசப்பட்டது, மனசு குணவசப்பட்டது, பிரகிருதி காரியமாக இருக்கிறது, உலகம் உலக இயக்கங்கள் இந்த எல்லாமே மித்யா மாயா காரியம், அது அத்தியாச மாத்திரம், வாஸ்தவமா இல்லை. ஆகவே இதற்குள்ள என்ன மாறுபாடு வந்தாலும் வாஸ்தவமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அது ஒரு பொழுதும் பாதிப்பது இல்லை. வாஸ்தவமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு பொழுதும் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. நான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற அந்த உறுதி தான் நைஷ்கர்மிய நிலை. அதனால் அங்கே சித்த விருத்திங்கிறது நிதித்தியாசனத்தில் சித்த விருத்தியானது இருக்கின்றது. அல்லது தற்சிந்தனம் தற்கதனம்னு நிதித்தியாசன லட்சணத்தை சொல்கிற பொழுது அதையே இடைவிடாது சிந்தித்தல், அதையே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுதல், அதையே சக நண்பர்களோடு கலந்துரையாடுதல் என்று இருக்கிறது தான் நிதித்தியாசனம்னு நிதித்தியாசன லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதையே சிந்தனை பண்ணுறதுனாக்கா அங்கே விருத்தியானது இருக்குது. அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறதுனா சித்த விருத்தியானது இருக்கின்றது. ஆச்சாரியர் இவ்வளவு பாஷ்யம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சித்த விருத்தி இல்லாமல், சித்தம் இல்லாமல், சரீர இயக்கம் இல்லாமல் எப்படி இவ்வளவு காரியம் பண்ண முடியும்? அவ்வளோ 4 முறை பாரத தேசம் முழுக்க யாத்திரை பண்ணியிருக்கிறார். பிற மதத்தவர்கள் எவ்வளவோ பேரோட வாத விவாதம் செய்து கண்டனம் பண்ணியிருக்கிறார். அது இல்லாமல் எவ்வளவோ பூஜா முறைகளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அதுக்கும் மேலே எத்தனை பாஷ்யங்கள் செய்திருக்கிறார், எத்தனை பிரகரண கிரந்தங்கள் செய்திருக்கிறார். அது எல்லாமே சரீர இயக்கம் மன இயக்கம் இல்லாமல் சாத்தியம் இல்லை. அதனால் அப்படி சரீர இயக்கம் மன இயக்கம் சித்தவிருத்தி இல்லாமல் இருக்கிறது தான் நைஷ்கர்மிய சித்தின்னு நினைக்கக்கூடாது. அது தவறான புரிதல். ஆத்மா எப்பொழுதும் நைஷ்கர்மியமாக இருக்கு என்ற ஞானத்தில் ஸ்திரமாக இருக்கிறது தான் நைஷ்கர்மிய சித்தி. அதனால் அது ஞானம் இல்லாமல் வராது, ஞானம் மட்டுமே அதை கொடுக்கும். தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆத்மா எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கு. இல்லை ஆத்மாவை அதை வேற புரிந்து கொள்ளணும். மனதை செயலற்ற நிலையை ஆக்கணும்னா இல்லை, ஆத்மாவை செயலற்ற நிலைக்கு கொண்டு போகணும்னா, ஆத்மாவை கொண்டு போக வேணாம். ஆத்மா எப்படி ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. எதை நம்ம கொண்டு போகிறோமோ அது திரும்ப காலத்தினால மாறிவிடும். ஒரு நிலை காலத்தினால ஏற்பட்டதுன்னா காலத்தினால அது மாறிவிடும். ஆனால் ஆத்மாவை செயலற்ற நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதும் இல்லை, இந்த சரீரத்தை மனதை செயலற்ற நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதும் இல்லை. ஆத்மா எப்பொழுதுமே செயலற்ற நிலையில தான் இருக்கு. மனதையும் உடலையும் ஒரு பொழுதும் செயலற்ற நிலைக்கு கொண்டு செல்ல இயலாது. அதான் விஷயம். என்னைக்கும் உடம்பையும் மனதையும் செயலற்ற நிலைக்கு கொண்டு போக இயலாது. அப்படி கொண்டு போனால் அவ்வளோதான், ஆள் காலி, அவ்வளோ ஆள் அவுட்டுனா. அப்போ என்னது, அப்பையும் உடம்பு ஸ்தூல சரீரம் போகும், அதுவும் அழிந்து பிரகிருத்தியோட போய் கலந்துவிடும். சூக்ஷ்ம சரீரம் மனசு இருக்கு, அதில் வாசனைகள் இருக்கு, அது பயணப்படும், அடுத்த சரீரத்தை எடுக்கும். அதனால் அதில் செயலானது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. அதனால் அனாத்ம விஷயத்தில் செயலற்ற நிலைங்கிறது சாத்தியம் இல்லை. ஆத்ம நிலையில் செயலற்ற நிலை என்பது தேவை இல்லை, அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. அதனால் இந்த விபாகத்தை, இந்த ஆத்ம அனாத்ம ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு அதில் தெளிவாக உறுதியாக இருக்கிறது தான் நைஷ்கர்மிய சித்தி, கர்மமற்ற நிலை, அதை பெறுதல் என்பது. அதற்கு ஒரே சாதனம் ஞானம் தான். இந்த தெளிவு தான், இந்த விவேகம் தான் சாதனம். இந்த விவேகம் மறக்காமல் இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப நிதித்தியாசனம் பண்ணுறோம், சாஸ்திரங்களை படிக்கிறோம், கேட்குறோம், உபதேசம் பண்ணுறோம். அதெல்லாம் ஞானம் சார்ந்த விஷயம். மற்றபடி இந்த ஞானம் இல்லாமல் கேவல துறவு நைஷ்கர்மிய சித்தியை ஒரு பொழுதும் தராது. அதனால் ஞானியானவன் செயல்பட்டாலும் உண்மையில் அவன் செயல்படுவது இல்லை, அஞ்ஞானியானவன் செயல்படாமல் இருந்தாலும் உண்மையிலே அவன் செயல்படாமல் இருப்பது இல்லை. அதனால் பின்னாடி கர்மத்தில் அகர்மத்தை காண்கிறான், அகர்மத்தில் கர்மத்தை காண்கிறான்னு முன்னாடியே பார்த்தோம்.
ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்குறோம். பின்னாடி வரப்போகுது இன்னும் 3-4 அத்தியாயங்களில் அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்ல போகின்றார். அதனால் கேவல ஞானம் இல்லாத கேவல கர்மத்துறவினாலே மாத்திரம் கர்மமற்ற நிலையாகிய சித்தியை பெறுவது இல்லை. ஏன்னா கர்மா பண்ணால் கர்ம பலனான புண்ணிய பாபமானது வரும். இந்த உடம்பு மனது கர்மா பண்ணாமல் ஒரு பொழுதும் இருக்காது. அப்போ புண்ணிய பாபம் வராமல் இருக்காது. புண்ணிய பாபம் வர்ற வரைக்கும் பிறவியானது இருக்கும். அதனால் சரீரத்தை மனதை வைத்து கொண்டு நான் பிறப்பில்லாத நிலையை அடைகிறேன், அல்லது சமூக சேவை செய்தே, இல்லை பக்தி பண்ணே, பஜனை பண்ணிய நான் பிறவி இல்லாத நிலையை அடைகிறேன்னு நினைக்கிறது சொல்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. பஜனை பண்ணுறது பக்தி பண்ணுறதுனால புண்ணியமானது கிடைக்கும். அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் பிறந்து தான் ஆகணும். அதனால் கர்மா எந்த கர்மாவாக இருந்தாலும் அது அதற்கான பலனை கொடுத்தே தீரும். அதனால் ஆத்ம ஞானம் தான் கர்மமற்ற நிலையை, ஆத்ம ஞான நிஷ்டை தான் கர்மமற்ற நிலையை கொடுக்கும் என்பதற்கு காரணம் கூற வேண்டுமிடத்து அதனை கூறுகின்றார். ஏனெனில் 5வது பாடலுடைய பொழிப்புரை, ஏனெனில் பிரகிருதியினின்றும் தோன்றும் குணங்களால் ஒவ்வொன்றும் சுவாதீனம் அற்று, சர்வகங்கிறது ஒவ்வொன்றும் கண்டார். ஒவ்வொரு ஜீவன், ஏன்னா ஜெகத்தும் ஜடமாக இருந்தாலும் அதுவும் பிரகிருதி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டு இருக்கு. இந்த மனிதன் மட்டும் இல்லை, பிரகிருதி இந்த பஞ்சபூதங்கள் அது ஜடமானது தான். இந்த சரீரம், உண்மையிலே சரீரம் கூட ஜடமானது தான். ஆனால் அதுவும் குணங்களால் மாறுபாடு அடைந்து கொண்டே இருக்கின்றது. அதோட ஆத்ம சம்பந்தம் இருக்குது, ஆத்மாவோட பிரதிபிம்பம் இருக்கிறதுனால அது சேத்தனம் மாதிரி தெரிகின்றது. இல்லை, பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய ஜடமான ஒன்று, சேத்தனமான ஒன்று, இந்த ஜீவன் என்று இருக்கின்ற அனைத்தும் சுவாதீனமற்று கர்மத்தில் செலுத்தப்படுகின்றது. ஆதலால் அது கர்மாவில் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தினால், ஒன்றாவது எக்காலத்தும் ஒரு கணப்பொழுதாயினும், எக்காலத்தும்னா உக்ஷணம் அப்படின்னா ஒரு கணப்பொழுதாயினும் தொழிலை செய்யாததாக இருப்பது இல்லை. அப்படின்னா தொழிலை செய்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றும்னாக்கா இங்கே ஜடப்பொருளை விட்டுட்டு, ஏன்னா ஜடப்பொருள்னால அதை மாற்றி அமைக்க முடியாது, ஆத்மா அனாத்ம விவேகம்லாம் அதுக்கு வர முடியாது. அதனால் அதை விட்டுட்டு ஒவ்வொன்றுங்கிறதுக்கு உயிருள்ள ஒவ்வொரு பிராணியும்னு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பிராணிக்கு தான், ஜீவர்களுக்கு தான் கர்மாங்கிறது இருக்குது. மற்ற ஜடப்பொருள்களில் சத்துவம் ரஜஸ் தமஸ் குண மாறுபாடு இருந்தாலும் அங்கே கர்ம பலன் அப்படிங்கிறது இல்லை. கர்ம பலன்கிறது ஜீவனிடத்துல தான் இருக்குது. ஆகவே ஒவ்வொன்றுங்கிறத ஜீவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்பன குணங்கள். ஒவ்வொன்றும் என்பதற்கு முன் அஞ்ஞானியான என்பது வாக்கியத்தில் தொக்கி நிற்கின்றது. அதனால் அஞ்ஞானியான ஒவ்வொரு ஜீவனும், அஞ்ஞானியான ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது. ஜடப்பொருளை அஞ்ஞானின்னு கொண்டு வர முடியாது. இல்லை, ஞானம் அஞ்ஞானம்னாலே அது ஜீவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான். அதனால் ஒவ்வொன்றுங்கிறத ஜீவன், மனிதன், பிராணி, உயிருள்ள பிராணி என்று எடுத்துக்கொள்ளணும். அதிலேயும் அஞ்ஞானியான ஜீவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எவன் குணங்களால் அசைக்கப்படுவது இல்லையோ என ஞானியை பற்றி கூறுவர். பின்னாடி 14வது அத்தியாயத்தில் அது வருகின்றது. 23வது ஸ்லோகம் குணாதீத லட்சணை பற்றி சொல்கிற பொழுது அவன் ஞானியானவன் முக்குணங்களால் அசைக்கப்படுவது இல்லை. அதனால் அவசகன்னு சொல்ல முடியாது. அங்கே அவசகங்கிறது ஞானி இடத்துல இல்லை. ஞானி அதை தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவராக இருக்கிறார். சாங்கியர்களை வேறாக பகுத்தலால், அல்ல சாங்கியர்களை தனியாக பகுத்து சொல்றதுனால அஞ்ஞானிகளுக்கு கர்மயோகம். இந்த கர்மயோகம்ங்கிறது அஞ்ஞானிகளுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு, அதுவும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு. ஞானிகளுக்கு அன்று. அஞ்ஞானிகளுக்கு தான் கர்மயோகமானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக அஞ்ஞானி சித்த சுத்தி பெற்று பிறகு ஞானத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக கர்மயோகமானது விதிக்கப்படுகின்றது.
ஞானிகளுக்கு அது பொருந்தாது. குணங்களால் அசைக்கப்படாத ஞானிகளுக்கோ தங்களிடத்து அசைவு யாதொரு விகாரமும் இல்லாமையால் ஒரு மாற்றமும் இல்லை, நான் ஆத்மாங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால, ஆத்மா நிர்விகாரம் நைஷ்கர்மியங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால கர்மயோகம் ஒவ்வாது. அதனால் ஆத்மா அகர்த்தாங்கிறதுனால கர்மாவை பண்ணவே முடியாது, நான் ஆத்மான்னு இருக்கிறவன். இன்னொன்று, அவனுக்கு கர்ம பலனில் எவ்விதமான தேவையும் இல்லை, பூர்ணமாக இருக்கிறான். பூர்ணத்துவம் இருக்கிற பொழுது, நிறைவு இருக்கிற பொழுது அவன் எதற்காக கர்மா பண்ணணும்? ஒன்று ஆத்மா அகர்த்தா, நான் ஆத்மானாக்க அந்த கர்த்திருவங்கிறதே இல்லை, கர்மா நடக்க முடியாது. இன்னொன்று, கர்மா பண்ணணும்னா கிம்மீச்சன் கசிய காமாயன, எதன் பொருட்டு எதற்காக கர்மா செய்ய வேண்டும்? அவனுக்கு கர்மா பண்ணுறதுக்கான தேவை என்ன, அவசியம் என்ன? ஒன்றும் இல்லை. அடைந்தவர் விஷயமன்று விஷயமன் தின்று அலைவரோ பசியிலாரேனா. அதனால் அவனுக்கு விதமான ஆசை எதிர்பார்ப்பு தேவையில்லை. அவன் பூர்ணமானவனாக இருக்கின்றான், தான் பூர்ணம்ங்கிறதுல நிறைவாக இருக்கின்றான். அதனால் கர்மாவுக்கான வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. கர்ம பலன் என்று ஒன்றும் இல்லை, செய்கின்ற கர்த்தா என்றும் ஒன்று இல்லை. அதனால் ஞானி இடத்துல கர்மயோகம், கர்மாவோ கர்மயோகமோ பொருந்தாது. அவ்வண்ணமே இப்படியே இதற்கான விளக்கம் எவன் இதனை என்ற விடத்து உரைக்கப்பட்டது. யார் இதை என்று அந்த 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. வேதா விநாசினம் நித்தியம். 2 போடுறது, 2 இல்லை, 2:22 இருக்கும். 2 போட்டிருக்கு, ஸ்லோகம் தப்பு. வேதா விநாசினம் நித்தியம். ரெண்டு 21 இருக்கு, அது 2:21. வேதா விநாசினம் நித்தியம் 2:21 என்ற விடத்து உரைக்கப்பட்டது. அங்கு அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே அஞ்ஞானிகள் கர்மாவை விடக்கூடாது. ஆறாவது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்துக்கான ஒரு வரியில் அவதாரிக்கை இருக்கு. அதை அடுத்த வகுப்பில் தொடரணும், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरिः ओम.